ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சுவையான நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ குக்கிங் வந்து இன்றைக்கி அடுப்பில் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அடுப்பில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன், ஃபுல்லாக கூட்டி. அதுக்கப்புறம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்போம் எப்போதும். அதே மாதிரி கூட்டியாச்சு. கூட்டினதுக்கப்புறம் சமைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கறனால தேங்காய் குப்பை நிறையா இருக்கும். தேங்காய் இலை, தேங்காய் மட்டை, தேங்காய் நார், தேங்காய் இலை, அது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். க்ளீனாக கூட்டியாச்சு. அடுப்பு எப்போதும் சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ஓல்டு பானையில் வந்து சும்மா தண்ணி போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அடுப்பு வந்து எப்போதும் எம்டியாக கிடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஏதாச்சும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே சும்மா பேருக்கு வச்சுருவாங்க. இந்த இயற்கை வெளிச்சத்தில் அதுக்கப்புறம் காற்றுல வந்து சமைக்கிறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே சமைச்சிடுவோம். ஓகே, கூட்டியாச்சு. என்னோடய மாமி வந்து விறகெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க அடுப்பில் போடுறதுக்கு. நண்டு வந்து காலையிலேயே ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வறுத்துட்டு விரட்டல் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். அந்த குழம்பு தான் இன்றைக்கி அந்த வீடியோ. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன். என்னென்னு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நண்டு க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சட்டியை போட்டு கொஞ்சம் சூடு பண்ணணும். சூடு பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டாங்க, சுட வச்சுட்டாங்க சும்மா பேருக்கு. அதுக்குள்ளே நான் வந்து புளி கரைக்க போகிறேன். புளியை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா திக்காக கரைச்சிடணும். திக்காக கரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கரைக்கணும். அதை நம்ம பெரட்டணும். குழம்புள்ள புளி குழம்பு, மீன் குழம்பு நல்லா நல்லா இருக்கும். நண்டு குழம்பு நான் வந்து புளி கரைச்சிட்ருக்கேன். மாமி வந்து கொஞ்சம் வந்து தக்காளி எறிய போகிறாங்க. ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புளி கரைச்ச தண்ணி, அப்புறம் நண்டு, அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இதுதான் நல்லா இருக்கும். பெருசு பெருசு புளி நல்லா கரைச்சிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும்.
கருடம் போட்டு கொஞ்சம் பொரிச்சதும் அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணோம். கருடம் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சாப்பிடும்போது இந்த கருடம் வந்து நல்லாயிருக்கும். அதனால கருடம் போடுறது. கருடம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோவே இருக்குது சேனலில், வேணும்னா போய் பாருங்கள். கிராமத்து ஸ்டைலில் கருடம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அது கண்டிப்பாக பாருங்கள். கருடம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒனியன் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான அளவு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 3 போட்டு நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் தண்ணி நீரம் வந்துடுங்க. இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வறுத்து நல்லா மிளகு பூ எப்படி இருக்கு? நல்லா கருவடம்லாம் போட்டிருக்கோம்ல. தேங்காய் இன்னும் தனியாக இருக்குது. கொதி வந்து அப்புறம் தான் தெரியுது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது அந்த மீனா. நான் காடை வாங்கி உங்களுக்கு சாப்பாடு தகுந்த வச்சு காடை தான் எப்போதும் சாப்பிட்றாங்க. அங்கே ஆச்சாவதா? இங்கே வந்தால் அப்போ எப்போதும் காடை தான். காடை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க டைம் 12 மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு என்ன பண்ணுறது? இங்கே சாப்பிடவும் மாட்டாங்க, அதாவது லைட்டாக வச்சுப்பாங்க.
நண்டு போட்டுட்டு நல்லா வேக வைக்கணுமா? நண்டு வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். நான் போயிட்டு வந்துடுவேன் அதுக்குள்ள. கரண்டிங்க அது சுவையான நண்டு குழம்பு ரெடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி நண்டு வந்து ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. அதுவும் அடுப்பில் செஞ்சோமா இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.